ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அம்பேத்கரோட 65வது நினைவு தினம். இன்றைக்கி வந்து அவரை பற்றி பார்க்கலாம். வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான ட்ரிக் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இவரோட ஃபுல் நேம் வந்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். வந்து சட்டமேதையோட தந்தை அப்படின்னு அழைக்கிறார் யாருன்னா நம்மளுக்கு தெரியும், அம்பேத்கர் தான். இவர் வந்து பாசமாக வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்னு அழைப்பாங்க. பாபா சாஹேப் அப்படின்னா வந்து தந்தை அப்படிங்கிறத மீனிங். இவர் சுதந்திரம் அடைஞ்சோம் இல்லையா, அப்போ வந்து முதல் சட்ட அமைச்சராக வந்து அம்பேத்கர் தான் இருந்திருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி வந்து ரொம்பவே பாடுபட்டிருக்காரு. அந்த மக்களுக்காண்டி ஒரு கழகமும் வச்சுருக்காரு. அதாவது பட்டியல் சாதி மக்களுக்காக ஒரு கழகத்தை வந்து இவர் உருவாக்கியிருக்கார். இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா, மத்திய மாகாணத்தின் மாவெனும் அந்த இராணுவ கண்டோன்மெண்ட் நகரம் அங்கே தான் வந்து இவர் பிறந்திருக்காரு. 14 ஏப்ரல் 1894 வந்து பிறந்திருக்கார். இவரோட பெற்றோர் யார் அப்படின்னா ராம்ஜி மலோஜ் சுக்பால், பீமாபாய் சக்மல். இவங்களுக்கு வந்து 14வது குழந்தை. இவர் தான் வந்து லாஸ்ட்டாக பிறந்தவர் தான் வந்து அம்பேத்கர். இவர் வந்து இவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியினால் வந்து ஸ்கூலில் வந்து இவங்கள வந்து ஒரு சாக்கு பையில் வந்து தான் கீழே உட்கார வைப்பாங்களாம். தண்ணி குடிக்க கூட ஒரு அங்கே ஹெல்ப்பர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து அந்த குடத்துல கூட கை வைக்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியினால் வந்து கை வைக்காமல் அந்த உதவியாளரை தான் தூக்கி தண்ணி மொந்து தர சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து ஒரே ஒரு ஆசிரியர் தான் இவர் வந்து பாகுபாடு பார்க்காம இவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஆசிரியரோட பெயரை தான் வந்து அம்பேத்கர் அப்படிங்கிற அவரோட அந்த ஆசிரியர் பேர் வந்து கிருஷ்ண கேசவ் அம்பேத்கர். அவரோட பெயரில் இருந்து அந்த அம்பேத்கர் அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் அவர் படித்த ஸ்கூல்லலாம் வந்து அம்பேத்கருங்கிறத வந்து சேர்த்துக்கிட்டாரு. அந்த ஆசிரியர் பேர் என்னென்னா கிருஷ்ண கேசவ் அம்பேத்கர். அவங்க அப்பா வச்ச பேர் என்னென்னா அம்பாட்டாவ் வேகர் அப்படிங்கிறத பேரை தான் வந்து அவங்க அப்பா வச்சுருக்காரு. அம்பாட்டா வேகர் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த அவங்க பிறந்தாங்க இல்லையா, அந்த ரத்னகிரி மாவட்டத்தோட வந்து அந்த நகரத்தோட பேர் தான் வந்து அம்பாட்டா வேகர். அதை வந்து அவங்க அப்பா வந்து ஸ்கூலில் சேர்க்கறப்ப கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் வந்து அந்த ஸ்கூலில் வந்து அந்த டீச்சரை பிடிச்சனால வந்து அவரோட பேரை வந்து பின்னாடி சேர்த்துக்கிட்டார். இவர் எங்கெங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா மும்பை பல்கலைக்கழகம், கொலம்பியா பல்கலைக்கழகம், லண்டன் பல்கலைக்கழகம், லண்டன் பொருளாதார பள்ளி இதெல்லாம் வந்து படிச்சிருக்காரு. இவர் தான் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்னா அம்பேத்கர். இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் என்னென்ன இருந்திருக்காருன்னா வழக்கறிஞர், பேராசிரியராகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து 2 தடவை வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. எந்தெந்த ஆண்டு அப்படின்னா 1916லையும் 1927லையும் வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. முதுகலை அறிவியல் பட்டம் வந்து 1921 வந்து வாங்கியிருக்காரு. பாரிஸ்டர் பட்டம் வந்து 1922 வந்து வாங்கியிருக்காரு. ரூபாய் பற்றிய பிரச்சனையும் வந்து இவருக்கு வந்து போராடியிருக்காரு. அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காண்டி வந்து இவர் போராடியிருக்காரு. வேறு என்னென்னா இவர் ஒரு சட்ட நிபுணர், பொருளாதார வல்லுநர், அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு. சமூக சீர்திருத்தவாதி, நூலாசிரியர், சமூகவியலாளர். இவர் வந்து என்னென்ன கட்சியிலலாம் இருந்திருக்காருன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சியிலையும் பட்டியல் சாதிகள் கூட்டமைப்புலையும் வந்து இருந்திருக்காரு. அமெரிக்கா முன்னாடி சொன்னேன்ல, அந்த இவர் தான் வந்து அமெரிக்கா, அதாவது இந்தியாவில் இருந்து அமெரிக்கா போய் படித்ததில் வந்து இவர் தான் வந்து முதல் இந்தியர். அங்கே போய் பராடான்னு ஒரு மன்னரோட தான் இந்த அமெரிக்காவில் அந்த மன்னரோட ஹெல்ப்பில் தான் வந்து இவர் படிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து வந்து தீண்டாமை ஒழிக்கிறதுக்கும் வந்து பாடுபட்டிருக்காரு. இவர் எழுதிய முதல் நூல் எது அப்படின்னா இந்தியாவில் வந்து ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் தான் இவர் வந்து எழுதிய முதல் நூல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் வந்து ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் தான் அம்பேத்கர் எழுதிய வந்து முதல் நூல். இதை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்காண்டி ஒரு இதில் வந்து 1927 வந்து இவர் துவங்கியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து துவங்கியிருக்காரு. எப்போனா 1927 சமாஜ் சமாத சங்கம் அப்படிங்கிறதுலையும் வந்து இவர் இருந்திருக்காரு. 1930ஆம் ஆண்டு வந்து நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தில் வந்து இவர் வந்து போராடி வந்து அதில் வந்து ஜெயிச்சிருக்காரு. 1930 வந்து நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் அதில் வந்து இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து 1930ஆம் ஆண்டு வந்து ஒரு வட்டமேசை மாநாடு வந்து நடந்திருக்கு. அந்த அரசியல் உரிமையை வந்து இந்தியர்களுக்கு வந்து அந்த அரசியல் உரிமையை வந்து வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி முதலாவது வட்டமேசை மாநாடு வந்து 1930ஆம் ஆண்டில் வந்து நடந்திருக்கு. அங்கே வந்து
இவரோட யார் சேர்ந்து பண்ணாங்கன்னா ராவ் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன் அவங்க தான் வந்து அந்த முதலாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து இவர் அம்பேத்கரோட சேர்ந்து வந்து அந்த போராட்டத்தை வந்து உரிமை வாங்குறதுக்காண்டி வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6 வந்து இவர் இறந்துட்டார். அப்போதைக்கு 65வது வயசில் வந்து இவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்து அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்காங்க. எப்போனா 1990ஆம் ஆண்டு வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்காங்க. இவரோட பொன்மொழிகள் வந்து முக்கியமானது என்னென்னா, அவர் வந்து 3 நான் வணங்கும் தெய்வம் வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுனா அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை. இது 3 தான் அவர் வந்து வணங்குறதா அவர் பொன்மொழியில் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொன்மொழிகளும் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. நான் ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன்னா இல்லையா, அது வந்து என்னென்னா, இவர் பிறந்த ஆண்டும் பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவர் பிறந்த ஆண்டும் 1891 தான். ரெண்டுமே சேம், ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி மனோன்மணியம் நூல் வெளிவந்த ஆண்டும் எப்போ அப்படின்னா 1891. 3மே ஒரே ஆண்டு தான். அப்போ வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக ஞாபகம் வரும். அம்பேத்கர், பாரதிதாசன், மனோன்மணியம் நூல் 3மே வந்து வெளிவந்த ஆண்டு வந்து 1891. தேங்க்யூ.